ஹாய், இந்த செல்ஃப் மேக்கப் நேச்சுரலாக செய்ய போகிறேன். என் ஸ்கின் டோனோடையே சேர்ந்த மாதிரி ஹெவி இல்லாமல் கன்சீலர்லேயே முடிக்கிற மாதிரி. ஏன்னா அவசரமாக வெளியில் போகணுன்றவைக்கு இது சரியான யூஸாக இருக்கும். வேலைக்கு போகிற அந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு ஒரு ப்ரைமர் போடுங்க. நான் மேக்கின்ற இந்த ப்ரைமர் இதில் மாய்ஸ்சரைசிங் சேர்ந்த மாதிரி இருக்குது. அந்த மாய்ஸ்சரைசிங் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுருக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ ஐப்ரோ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அனஸ்டேஷியா பிராண்டில் தான் போடுவேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ட்ரையான மாதிரி தன்மைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ நேச்சுரலாக அன்னைக்கு இருக்கிறத மெதுவாக தட்டிட்டு கொஞ்சமாக இப்போ நீங்கள் இங்கே ஐப்ரோ ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே போடவே தேவையில்லை. இல்லையாண்டா இந்த மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தால் மட்டுமே போடுங்க. ப்ரைடலுக்கு மாதிரி ஹெவியாக ஆப்பாமல் கொஞ்சமாக. ஏண்டா இப்போ போட்டது தெரியாத மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, இவ்வளோ காணும். நேச்சுரல் அன்னைக்கு அந்த நேச்சுரல் ஃபீலிங் வந்து இருக்கும். அது ஐப்ரோவெலாம் முதல் ஸ்டார்டிங். இப்போ நாங்கள் எப்போவுமே ஐப்ரோவை ஹெவியாக ஆக்கிட்டோம்ண்டாவே எங்கள்ட மேக்கப்பின் ஒரு ஹெவி தன்மை ஒன்று வந்துடும். பிறகு நீங்கள் என்னத்தில் நேச்சுரல் ஹார்ட்டினா கூட அது செய்யலாமல் போயிடும். அப்போ அதால் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா சரி. ஓகே, இவ்வளவும் காணும். இப்போ மெக்கில் இருந்து கன்சீலர் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே டாக்டர் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் போட்டுட்டு முடிக்க போகிறேன். இது கையால் கூட நீங்கள் பிளான் பண்ணிட்டு கூட விடலாம். இந்த மாதிரி கையாலேயே ப்ராப்ளம் உள்ள இடத்த மட்டும் வேறு ஏரியாவுக்கு போடவே தேவையில்லை. ஏன்னா சில பேர்ட்ட முகத்தில் முகம் ஃபுல்லாக நல்லா இருக்கும், ஆனால் அந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் டார்க்னஸ் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் போட்டுட்டு கூட போகலாம். ஃபுல்லாகவே போடணுன்றதே இல்லை. இப்போ பாருங்க, இவ்வளோத்தையும் அந்த போட்ட ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஸ்கின் டோன் தன்மையோட இருக்கும். இந்த மாதிரி போயிருக்கும். ஓகே, இப்போ இவ்வளோத்தோட நம்மள பண்ணிட்டு முடிக்க போகிறோம். இனி கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ ஒன்றுமே இதுக்கு மேலே ஒரு லேயரும் போடலாம். மீடியம் கலராக இதுதான் நேச்சுரலாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் ஒன்று கொடுக்கும் உங்களுக்கு செல்ஃபாக ஒரு வேலைக்கு போகிறீங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்ன கலர்ஸில் உள்ள ப்ராப்ளத்தை தான் மறைக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் சில பேர் பிரைட்டாக இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த டார்க்னஸாக இருக்கிற இடத்தை மட்டும் மறைச்சி உங்களோட நேச்சுரல் கலருக்கே போவீங்களா இருந்தால் உங்களுக்கு அதிகமான வேலை மாதிரி இருக்காது. அப்போ இது பூசின மாதிரி ஃபீலும் இருக்காது. ரியல் நேச்சுரல் தன்மை ஒன்று இருக்கும். இதுக்கு மேலே நான் இப்படியே நல்ல வடிவாக பிளம் பண்ணிட்டேன். நான் இப்போ ப்ரஷ்ஷாலேயே அழகாக பிளம் பண்ணிட்டேன். பிளண்டரோ ஒன்றும் போடல, ப்ரஷ்ஷாலே. ஏன்னா ஹெவி இல்லை தானே. அப்போ நாங்கள் பிளண்டர் போட்டு அமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ ஏதாவது கொண்டாட்டங்களுக்கு போகிற மேக்கப் மாதிரி பார்ட்டி மேக்கப் செய்கிற ஹார்டேக்க நான் பிளண்டர் பாவிச்சு தான் செய்கிறேன் நான். ஆனால் இதுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போட்டோம். பவுடர் எப்போவுமே நீங்கள் வெறும் முகத்திலையும் பவுடர் போட்டு க்ரீம் போட்டு பவுடர் போட்டு கூட நீங்கள் போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லையேண்டா. அப்படி இப்படி என்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அது கூட லைட்டாக எடுத்து ஹெவிவே பண்ண தேவையில்லை. ஏண்டா எங்களுக்கு அந்த ஈரழிப்பாக இருக்கிற தன்மையில் ஒரு கொஞ்சமாக. இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்களா இருந்தால் தேமா பலத்தோ அல்லது ஸ்டிக்கோ உங்களோட கலருக்கு வேண்டிட்டு இதை நீங்கள் தேமா பலத்தண்டா அதில் ஒரு 6 கலர் 12 கலர் உள்ள பலத் வரும். அதே மாதிரி கிரியோலல்லையும் அப்படி தான். அதே கிரியோலில் ஸ்டிக்காக உங்களோட கலர்களில் நீ வண்டி வச்சிங்கன்னா ஓகே. மற்றது பவுடர் லூஸ் பவுடரும் போடலாம். ஆனால் நான் இதில் கம்பை பவுடர் போடுறேன். இந்த மாதிரி நான் எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இது மேக்கப் ஃபோர்வரான் பவுடர் வேண்டி வச்சிருக்கபடியாக போடுறேன். நீங்கள் மேக்கப் பவுடர் போடலாம், என்ன பவுடரும் போடலாம். இப்போ மேக்கப்பை முந்தி ரோஸ் பவுடரை மட்டுமே போட்டுக்கொண்டு போவோம் தானே, அந்த மாதிரி இது கலர்ஸ் உங்களோட கலருக்கு ஏற்ற பவுடரை நீங்கள் போடுங்க. இவ்வளவும் பாருங்க, ஃபுல்லாகவே நேச்சுரலாக அந்த டார்க்னஸ் மறைச்சி நல்ல ஒரு வடிவம் வந்து. இதுக்கு ஒரு ஷேடோ எப்படி போடணும்னு மட்டும் காட்டுறேன். நீங்களும் இல்லாத ஒரு ஷேடோவாக இருக்கணும். டார்க் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் மாதிரி ஒரு லைட்டான ஒரு சட்டு காணும். இப்போ என்ன கணக்காக தேவையில்லை. இந்த மாதிரி ஏன்னா நாங்கள் போட்ட அந்த பவுடர்ஸ் அந்த கண்ணறியலுக்குள்ள போய் தங்கின மாதிரி சில வேளை இருக்கும் போட்ட கன்சீலர்கள். அதை ஒரு இருக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த இது. உங்களுக்கு ஷேடோ வெளியில் தெரியணும் என்றதுக்கானது இல்லை இங்கே. அப்போ ரியல் நேச்சுரல் மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ ஏச்சாக சில பேர் மேக்கப்பை குறைப்பீங்க. மேக்கப் தேவையில்லை நம்ம இப்போ ஷேடோவாக நிறைய போட்டுக்கொண்டு போனால் தெரியும். இப்போ இது ஒரு ப்ரௌன் தன்மை ஷேடோவில் தெரியும் ஒழிய
மற்றும்படி அந்த போட்ட தன்மை உண்டு உங்களுக்கு தெரியாது, சுருக்கங்கள் தெரியாது, டார்க்னஸ் தெரியாது. இப்போ நீங்கள் கண் உள்ளுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகிருக்குண்டா கூட இப்படி ஒரு லைட் கலர்ஸ் பவுடர், அதுக்காக ஒயிட் பவுடர் ரிசல்ட் போடுறீங்களா ப்ரௌன் சேர்ந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அது ஹியூட்டான வடி ஒன்று கொடுக்கும். இப்போ பாருங்க இவ்வளோ தான். இப்போ லைனர் போட போகிறேன். லைனர் முக்கியம் தேவை, போட்டால் தான் ஒரு வடிவாக இருக்கும். லேஸ் நல்லா இருக்கிற நீங்கள் போட தேவையில்லை, இல்லாட்டா போடுங்க. மேக்கப் ஃபோர்எவர் லைனர் தான். இப்படி பெயிண்டிக்ஸ் மாதிரியே வேண்டி வச்சிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏச்சு கண்ணில் சுருக்கம் இருக்குண்டா இந்த லைனர் கூட தேவையில்லை. மஸ்காரா சும்மா தட்டி போட்டு கூட போகலாம். கொஞ்சம் உங்களுக்கு போட விருப்பம்ன்ற நீங்கள் இந்த மாதிரி போட்டு, அது கூட அந்த போட்டது மேலாப்பா தெரியாமல் இந்த கோடு கூட பெருசாக தேவையில்லை. இந்த இடத்தோடு நிப்பாட்டலாம். ஏண்டா வேலைக்கண்ணைக்கு நாங்கள் ஒரு கீறி விட்டோம்னா அது கொஞ்சம் ஹெவியான மாதிரி இருக்கும். அதால் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த முன்பக்கம் கண்ணை அப்படியே பார்த்துக்கொண்டு நீங்கள் உண்ட வேண்டினா கண்ண நாளைக்கு இது பாவிக்கும். இப்போ நீங்கள் திறக்காமல் வச்சிங்களா சரி. சில பேர் என்ன செய்வீங்கண்டா எடுத்துட்டு திறந்து விட்டுடுவீங்க. அப்போ நல்ல வடிவாக உடனே மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மஸ்காரா போட்டு தான் இனி கண்ணுக்கு மிச்ச அழகாக கொண்டு வரணும். கொஞ்சமாக மஸ்காரா எப்படியும் போடத்தான் வேணும். வேண்டாம் மஸ்காரா போட்டிங்களா தான் அந்த இமேல இப்போ ஆல்ரெடியே கண்ணுகள் கசக்கி கொட்டுண்ட மாதிரி வந்துடும். வெளிநாடுகள்ல எல்லாம் அடிக்கடி கண்ணீர் வர்றதால கண்ணை கசக்க வேண்டி வர்றதால இந்த மாதிரி முடியை கொட்டுண்டுடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மஸ்காரா போட்டு விட்டீங்க இருக்கிற முடி கொஞ்சம் திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் இந்த கண்ணுக்கு கீழே இந்த பவுடர் ஒன்று போடுவேன். அதுவும் பாருங்க இப்போ நேச்சுரல் என்றபடியாக சும்மா லைட்டாக மட்டும் போட்டு விடுறேன். ஏன்னா அதில் ஈரழிச்ச தன்மை உண்டு கசிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் போட்டு விட்டோம்னா அந்த ஒரு வடிவண்டு இருக்கும். ஓகே இவ்வளவு தான். நேச்சுரலாக நாங்கள் போட்டாலும் இந்த கொந்தோரிங் போடாட்டிக்கு பாருங்க ஒரு விதமான ஒரு இதாக இருக்கும். அப்போ ப்ளஷ் கொந்தோரிங் லைட் அதுவும் அந்த தெரிய தன்மையாக ஒன்று லைட்டாக அப்படி கொடுத்து விட்டீங்கன்னா ஒரு முகத்தில் பார்க்க ஒரு வடிவண்டு இருக்கும். நீங்கள் இப்படியும் வேலைக்கு போனால் அங்கே இங்கே கதைச்சி சிரிக்க ஒரு ஹியூட்டான தன்மை உண்டு வடிவில் இருக்கும். முகத்துக்கு மேக்கப் போடாமல் போனீங்கன்னா ஒரு லிப்டிக்கோ ஒன்றுமே போடாமல் போனீங்கன்னா ஒரு மொட்டையாக இருக்கும். அப்போ லைட்டாக ஒன்று தேவை தான். ஒரு டீச்சராக இருந்தாவோ அல்லது வேலைக்கு போகிறாக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி ஒரு எனக்கு ஃபீலிங் மாதிரி ஒன்று இருக்காது. இந்த ப்ரஷால் எப்படி மூக்கையும் இந்த மாதிரி தட்டிட்டு இதெல்லாம் ஒரு லைட்டான ஒரு இப்போ நேற்று நான் போடைக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஹெவியான தன்மை ஒன்று இருந்தது. இதில் அப்படி இருக்காது. ஓகே இவ்வளோ காணும். இப்போ ப்ளஷையும் ஹைலைட்டும் போட்டு காட்டுறேன். ப்ளஷ் ஹைலைட் ஒன்றிலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஈஸி. இப்போ வேலையை போகிறீங்க அன்றைக்கி அந்த 2-3 வேண்டி வச்சுருக்காங்க ஒன்றிலேண்டா அந்த குயிக்காக வேலை முடியும். ஏன்னா வேலைக்கு அன்றைக்கி முடிய நீங்கள் அவசரத்தெல்லாம் போவீங்க. அப்போ அதால் இவ்வளோ காணும். இப்போ ஒரு ஹைலைட் இந்த மாதிரி ஹைலைட்டும் ஒரு கொஞ்சமாக போடுங்க. அந்த நேச்சுரல் தன்மையோட ஹைலைட்டில் இருக்கணும். நீங்கள் போட லைட்டான ஒரு மினுக்கம். இவ்வளோ காணும். இதுதான் செல்ஃபாக ஒரு வேலைக்கு போகிறாங்களுக்கு தேவையான ஒரு ஃபினிஷிங். ஒரு டீச்சர் கூட இந்த மாதிரி வேலைக்கு போகணும். ஓகே அதோட லிப்டிக் இது செஃபோராவில் 41. ஓகே உண்மையிலேயே நேச்சுரலான மேக்கப் பண்ணா ஒரு வேலைக்கு போகிறாங்களுக்கு ரியலாக இன்னொரு ஆள் மேக்கப் போட்டிருக்க மாதிரி சொல்லாமல் ரியலாகவே உங்களோட ஸ்கின் டோன் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஹெவி இல்லாமல் நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்கு போகும்போது இதை விட கொஞ்சம் போடலாம். அதுவும் கொண்டாட்டத்துக்கு போகிறாக்கள்லாம் கூட உங்களுக்கு மேக்கப் ஹெவியாக விருப்பம் இல்லைன்றாங்க இப்படி போயிட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் எல்லாம் செய்தால் கூட அது வடிவாக இருக்கும். ஒரு லேஸ் ஒட்டி அந்த மாதிரி. நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய்.